வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன். அண்ணன் செங்கோட்டையர் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சது மிகப்பெரிய பலம் தாவேக்காக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் சொல்ல வந்த செய்தி ரொம்ப வித்தியாசமான செய்தி. நிறைய பேர் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களான்னு தெரியாது. இருந்தாலும் உண்மையை சொல்லணுன்றது என்னுடைய ஆசை. தாவேக்கால எப்படி செங்கோட்டையன் அண்ணன் போனாரோ அந்த மாதிரி அதிமுகவில் இருந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் போய் சேர்ந்தாங்க. இது யாருன்னா சேகர்பாபு அண்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன், முத்துசாமி அண்ணன், அதுக்கப்புறம் 10 ரூபா பாலாஜி ஆல்சோ நிறைய பேர் திமுகவில் சேர்ந்தாங்க. நிறைய பேர் அமைச்சராக இருக்காங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2026 இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமான தேர்தலாக இருக்க போது. இந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியை பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக திமுக 3வது இடத்துக்கு போக போகுது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. 2021 ஏடிஎம்கே 66 தொகுதிகள் பிடிச்சிது. ஆனால் அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். எல்லாரும் வெறுப்பாக இருந்தாங்கன்னா 66 தொகுதிகள் அதிமுக சீட்டு பிடிக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் 66 தொகுதிகள் பிடிச்சாங்க. கூட்டணி தொகுதியாக சேர்த்து 75 தொகுதிகள் பிடிச்சாங்க. இப்போ கிட்டத்தட்ட நிறைய தொகுதிகள் சில ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அந்த தொகுதியை இழந்தாங்க. இந்த வாட்டி திமுகவுடைய ஆட்சி யாருக்குமே சரியில்லை. அதனால் கண்டிப்பாக மக்கள் பயங்கர வெறுப்பில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி ஏடிஎம்கே தான் ஆட்சியை பிடிக்க போகுது. அதில் பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, 2வது இடம் தாவேக்கா கண்டிப்பாக வரப்போகுது. 3வது இடத்துக்கு மக்கள் திமுகவை தள்ளுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். மக்களே, சிந்திப்பில் செயல்படுவேன். நன்றி, வணக்கம்.